இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 3வது அதிகாரமானது ஆரோனுடைய புதல்வர்கள் ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த லேவியனுடைய குலத்தாரை பற்றி இந்த அதிகாரத்தில் முழு விவரமும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த இனமானது எனக்காக ஒதுக்கப்பட்டவர்கள், எனவே இவர்களுடைய ஆண்களின் 1 மாத ஆண் பிள்ளைகளிலிருந்து அனைத்து கணக்குகளை எடுக்கும்படி மோயிசின் வழியாக அவர் கட்டளையிடுகிறார். அதன்படி அவர்கள் கணக்கெடுகிறார்கள். இது எல்லாத்தையுமே இந்த லேவியர் குலமானது எனக்காக ஒப்படைக்கப்பட்ட குலம், ஆனால் அவர்கள் என்னுடைய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் என ஒதுக்கப்பட்ட இனமாக, ஆண்டவருக்காகவே தணிக்கப்பட்ட இனமாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் இது பாளையம் செல்லும் பொழுது ஒவ்வொரு பிரிவினருக்குமே அவர்கள் என்னென்ன கொடுக்கணும், அப்படி என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் என்பதை எல்லா விவரத்தையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த குருத்துவ குலம் என்று சொல்லக்கூடிய இந்த லேவியர் குலத்தினுடைய எண்ணிக்கைப்படி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தியதை மனதில் கொண்டவர்களாக நாமும் நம்முடைய அந்த ஆண்டவருக்கு நெருங்கிய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் பேசிய காலத்தில் ஆரோன், மோசே ஆகியோருடைய வழிமரபினர் இவர்களே. ஆரோனுடைய புதல்வர் பெயர்கள் இவை: தலைமகன் நாதாபு, அபிக்கு, எலையாசர், இத்தமார். இவை குருத்துவ பணிக்கென அருள்பொழிவு பெற்று திருநிலைப்படுத்தப்பட்ட குரு ஆரோனினுடைய புதல்வர் பெயர்கள். ஆனால் நாதாபும் அபிக்கும் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் திருமுன் வேற்று நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே எலையாசரும் இத்தாமரும் தங்கள் தந்தை ஆரோன் முன்னிலையில் குருக்களாக பணியாற்றினர். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறவிடத்தில் அவர்கள் பணி செய்யுமாறு எகிப்து கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய அந்த பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணி பொருட்களையும் பொறுப்பு அவர்களே. உறவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்துவிடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளையும் நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது: இதோ, நான் இஸ்ரேல் மக்களிலிருந்து லேவியரை பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ரேல் மக்களில் அறுப்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்திற்கும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர், ஏனெனில் எல்லா தலைப்பேரும் என்னுடையது. எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த அந்த நாளில் இஸ்ரேலினுடைய தலைப்பேர் அனைத்தையும், மனிதரையும் விலங்குகளையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள், நானே ஆண்டவர். பின்னர் சீனாய் பாலைநிலத்தில் ஆண்டவர் மோசையிடம் கூறியது: மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக லேவியினுடைய புதல்வரை கணக்கெடு. 1 மாதமும் அதற்கு மேலுமான ஒவ்வொரு ஆண் பிள்ளையையும் நீ எண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டு கூறிய அவர் வார்த்தையின்படி மோசே அவர்களை எண்ணினார். பெயர் வாரியாக லேவியினுடைய புதல்வர் இவர்களே: கேர்சோன், கோகாத்து, மெராரி ஆகியோர். குடும்ப வாரியாக கேர்சோன் புதல்வர் பெயர்களாவன: லிப்னி, சிமயி. குடும்ப வாரியாக கோகாத்தினுடைய புதல்வர் அம்ராம், இரட்சகார், எபிரோன், உசியேல் ஆகியோர். குடும்ப வாரியாக மெராரியினுடைய புதல்வர் மக்லி, மூசி ஆகியோர். மூதாதையர் வீடு வாரியாக லேவியர் குடும்பங்கள் இவைகளே. கேர்சோனிலிருந்து லிப்னியர், சிமரிய ஆகிய குடும்பங்கள் தோன்றின. இவை கேர்சோனிய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவருடைய தொகை 7500. திரு உறவிடத்திற்கு பின்னால் மேற்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள் கெர்சோனிய குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எலியாசாபு கெர்சேனிய மூதாதையர் வீட்டு குடும்பங்களினுடைய தலைவன். இவன் லாவேலியின் மகன். சந்திப்பு கூடாரத்தின்
கெர்சோன் புதல்வருடைய பொறுப்பில் உள்ளவை: திரு உறவிடம், கூடாரத்துடன் அதன் அடைப்பு, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, தளத்தில் உள்ள தொங்கு திரைகள், திரு உறவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியுள்ள வாயில் திரை, அதன் கயிறுகள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. காத்திலிருந்து தோன்றியவை அம்ரமியர் குடும்பம், இட்சாகரியர் குடும்பம், எபிரோனியர் குடும்பம், உசிலேலியர் குடும்பம் ஆகியவை. இவை கோக்காத்தியர் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் 8600 பேர். இவர்கள் தூயகத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். திரு உறவிடத்திற்கு தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள் கோக்காத்து புதல்வர் குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எலிட்சாபன் கோக்காத்திற்கு குடும்பங்களுடைய மூதாதையர் வீட்டு தலைவன். இவன் உசியனுடைய மகன். அவர்களுடைய பொறுப்பில் உள்ளவை பேழை, மேசை, விளக்கு தண்டு, பலிப்பீடங்கள், குரு, தூய பணிகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள், திரை ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. மேலும் குரு ஆரோன் புதல்வன் எலையாசர் லேவியர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். தூயகத்துக்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவர்கள் இவனே. மெராரிடமிருந்து தோன்றியவை மக்லியர் குடும்பமும் மூசியர் குடும்பமும் ஆகும். இவை மெராரியினுடைய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவருடைய தொகை 6200. மெராரிய குடும்பங்களுடைய மூதாதையர் வீட்டு தலைவன் சூரியேல். இவன் அபிகையினுடைய மகன். இவர்கள் திரு உறைவிடத்திற்கு வடக்கே பாளையம் இறங்க வேண்டும். மெராரி புதல்வருடைய பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டவை திரு உறைவிடத்தினுடைய சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், அனைத்து துணை கடன்கள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. சுற்றுத்தல தூண்கள், அவற்றினுடைய பாதங்கள், மூளைகள், கயிறுகள் ஆகியவையும் அவர்கள் பொறுப்பே. திரு உறவிடத்தினுடைய கிழக்கே சந்திப்பு கூடாரத்தின் முன் கதிரவன் உதிக்கும் அந்த திசையில் பாளையம் இறங்க வேண்டியோர் மோசே, ஆரோன் அவன் புதல்வர். திரு உறவிடத்தினுடைய இஸ்ரேல் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்துக்கும் பொறுப்பும் உரிமையும் இவர்களுக்கே உண்டு. வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் வார்த்தைப்படி மோசேயும் ஆரோனும் லேவியரை குடும்பங்கள் வாரியாக எண்ணிய போது அவர்களுடைய ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண் பிள்ளைகள் அனைவருடைய தொகை 27000. மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரையும் அவர்கள் பெயர்கள் வாரியாக கணக்கெடு. இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேரான ஆண்கள் அனைவருக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளுடைய தலையீற்றுக்கள் அனைத்திற்கு பதிலாக லேவியனுடைய கால்நடையையும் எனக்கென்று பிரித்தடு. நானே ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பேர்கள் அனைத்தையும் எண்ணினார். பேர்களினுடைய எண்ணப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவருடைய தொகை 27273. பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களுள் எல்லா தலைப்பேர்களுக்கும் பதிலாக லேவியரையும் அவர்கள் கால்நடைகளுக்கு பதிலாக லேவியனுடைய கால்நடைகளையும் பிரித்தடு. லேவியரே எனக்கே உரியவர், நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பேர்களில் எண்ணிக்கைக்கு மேலாக மீட்கப்பட வேண்டியவர் 273 பேர். 20 கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கலில் தலைக்கு 5 செக்கல் வீதம் வாங்கிக்கொள். எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர் மீட்கப்படுவதற்காக வரும் இப்பணத்தை நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் கொடுக்க வேண்டும். லேவியரால் மீட்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாயிருந்தோரிடமிருந்து வந்த மீட்பு பணத்தை மோசே எடுத்துக்கொண்டார். இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேராயிருந்தோரிடமிருந்து அவர் எடுத்த பணம் தூயகத்து செக்கேல் கணக்குப்படி 1365 செக்கேல். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கூறியபடியே மோசே மீட்பு பணத்தை ஆரோனுக்கும் அவள் புதல்வர்களுக்கும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.